முடுங்கடா சங்கு நான் தண்ட சோறு. அவங்களுக்கெல்லாம் லவ் யூ சொல்றீங்க, உங்க ஹஸ்பண்ட் கேமரா எடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு ஐ லவ் யூ சொல்ல மாட்டீங்க. அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுக்கலாம். என்னை கூட்டிட்டு வந்ததே மறந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கான் பாருங்க. சமடா சூப்பர். ஹே காய்ஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. ரெண்டாவது வாட்டி இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கோம். எஸ், நீங்கள் பார்க்குறது மால்தீவ்ஸ் vlog தான். ஆல்ரெடி நீங்கள் ப்ரொமோவில் பார்த்தது மாதிரி மாலத்தீவில் தமிழர் திருவிழா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஈவெண்ட் வந்து மாலத்தீவில் நடந்தது. அங்கே 50,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து வேலை செய்கிறாங்க ஹோட்டல்ஸில், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ரிலேட்டடாக. அது மட்டும் இல்லை, எலக்ட்ரிஷியன், பிளம்பர்ஸ்னு எல்லா வகையான ஜாப்ஸ்லேயும் பிஸ்னஸ் மேன் வரைக்கும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து ஒரு ஈவினிங் வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணுறதுக்காக போகிறோம். இந்த ஈவெண்ட் பேசிக்கலி மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அண்ணாவோட மியூசிக் ஈவெண்ட்டாக தான் நடக்க போகுது. அண்ட் என் கூட வந்து நிஷாக்கா, பழனி அண்ணா, கேப்வே பாலாலாம் வந்திருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் டான்சர்ஸும் வந்திருந்தாங்க. வாங்க இந்த ஈவினிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ப்ளஸ் நாங்கள் மறுநாள் பண்ண ஸ்நார்க்கெல்லிங், அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் சேர்த்து உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து நிறைய பேர் போயிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் போயிருந்தோம். ஸோ நம்ம எல்லாருமே அந்த பஸ்ஸில் ஏறி மாலே அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து கேபிட்டல். அங்கே உல்ஹுமாலே, அதாவது ஹுலுமாலே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன ஒரு சிட்டி ஏரியா மாதிரி வைங்களேன். இப்போ வந்து சென்னையில் வந்து அடையார் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல எங்களுக்கு வந்து அந்த ஈவெண்ட் பண்ண கிரவுண்டு பக்கத்துலேயே எங்களுக்கு வந்து ரிசார்ட்டும் போட்டிருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் போகிறோம். இப்போ நீங்கள் சைடில் பார்க்குறதுலாம் நான் ஒரு கூரைன்னு நினச்சேங்க. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து சோலார் பேனல்ஸு. ஸோ அந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த இடத்துல. இது மாதிரி நிறைய சோலார் பேனல்ஸ் நம்ம ஊர்லேயும் வச்சா கூட சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இதெல்லாம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. லாஸ்ட் டைம்லாம் நான் வரும்போது அப்படியே லக்ஸுரி ஐலாண்டுக்கு போயிட்டேன், ப்ரைவேட் ஐலாண்டுக்கு. அங்கே போயிட்டு வில்லாவில் இருந்தேன். பட் இங்கே வந்து சிட்டிக்கு வரும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுதான் அவங்களோட ரோட்ஸு ரொம்ப பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க ரோட்ஸு கோவா மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன். கோவாலே கொஞ்சம் ட்ரீமியான இடம்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நார்மல் ஊரே. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது அவங்க ஊரோட அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ நம்மளை மாதிரி ரொம்ப ஹைரைஸ்டு கிடையாது, எல்லாமே ஒரு 3 to 4 ஃப்ளோர்ஸ் தான் இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸ், அந்த மாதிரியான ஒரு ஏரியா இது. அண்ட் இது வந்து நம்ம ஊர் கடத்தெரு மாதிரி அவங்க ஊர் கடத்தெரு. எல்லா டைப் ஆஃப் ஷாப்ஸும் இருக்கும், நார்மல் ஷாப்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஷாப்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது பக்கத்தில் தான் வந்து நமக்கு போட்ட அந்த ரூமும் இருந்துச்சு. ரொம்ப சின்ன ஒரு ஹோட்டல் தான். எஸ், இந்த ஸ்ட்ரீட் தான், ஒரு குட்டி சந்து மாதிரி இருக்கு இல்லையா, ரைட் சைடு நெட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல தான் நம்மளோட கிரவுண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவங்களை வந்து ஆக்குப்பை பண்ணுற மாதிரி ஒரு கிரவுண்ட் இது. கிரவுண்டுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் நம்மளோட ரூம் இருந்தது. எஸ், போயிட்டு நெக்ஸ்ட் டே ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ ஈவெண்ட்டோட ஃப்ளோ சார்ட்லாம் நான் நோட்டீஸ் பண்ணி எழுதிட்டு ஆப்போசிட்லேயே அந்த கிரவுண்ட் இருந்ததுனால எங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் நான் போட்டிருக்க ட்ரெஸ் பற்றி கேட்டிங்கன்னா, இது 4 years முன்னாடி இன்ஸ்டோரில் எடுத்தது. அண்ட் நான் போட்டிருக்க கம்மல் வந்து சஞ்சனா ஆக்சசரிஸோடது. டெஃபினட்டாக நான் இங்கே சொல்லணும், ஏன்னா எனக்கு இந்த லுக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போ இவங்க வாசிக்கிறது வந்து மாலத்தீவோட பாரம்பரியமான இசை, நமக்கு வந்து பறை இசை மாதிரி அவங்க ஊருக்கு இது. அனைவருக்கும் நான் வந்து இந்த நடனத்தை வந்து ஃபுல்லாக என்னோட ட்ராவல் பேஜில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா விலாகில் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு தெரில. அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட நடனம் நிறையா வந்து நம்மளோட ஊரை வந்து ஒத்து போகிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஊர் தபேலா, மிருதங்கம், பறை, அதுக்கெல்லாம் வந்து ஒத்து போகிற மாதிரி இருக்கும். நிறையா வார்த்தைகள்லாம் கூட நம்மளோடது மாதிரி இருக்கும். அவங்க பார்க்குறதுக்கு நிறைய சவுத் இண்டியன்ஸ் மாதிரியே இருப்பாங்க. இதை ஒருங்கிணைக்க இருக்கும் அனிதா சம்பத் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைவரும் கரவொலி எழுப்பி மகிழ்வுடன் இந்த தமிழர் திருவிழாவை
முதல் முறையாக மாலத்தீவில் நடக்கும் தமிழர் திருவிழாவை கரவொலி எழுப்பி கொண்டாடும்படி நம்முடைய அனிதா சம்பத் மற்றும் பாலா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். வணக்கம் மால்தீவ். அந்த அளவுக்கு வந்து தமிழ் மக்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ், நானும் கேபிவை பாலாவும் சேர்ந்து தான் இந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பி எனக்கு தம்பியோட சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணதில். அண்ட் ஸ்ரீகாந்த் தேவானாவும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டார். பட் அவர் வரும்போதே மியூசிக் கூட வந்தார். காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால என்னால் இப்போ அந்த ஆடியோ வந்து போட முடியல, சாரி. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாரும் அமைதிக்காரங்க. அண்ணா வணக்கண்ணே. அண்ணனை பற்றி சொல்லணும்னா 5 நிமிஷம் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். ஏன்னா 5 நிமிஷம் பாட வரதுக்கு காலவரா கை கொடுத்துட்டு வராரு. ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஸோ அண்ணா அப்புறம் பார்ப்போம். என்ன திடீர்னு இம்ப்ரூவைஸ் எல்லாம் பண்ணி அடிக்கிறீங்க ஸ்டேஜில்? எஸ், அதோட அண்ணன் வந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு பாடல்களுக்கு. கூட சேர்ந்து நானும் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீகாந்த் தேவா அண்ணாவோட கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முதல் அக்குதானடா, அப்புறம் வந்து நம்ம போட்டு தாக்கு பாட்டு, அப்புறம் வந்து வச்சுக்க இடுப்பில், இந்த மாதிரி சாங்ஸ்லாம் வந்து பாடினா எப்படிங்க ஆடாமல் இருக்கிறது. நிஜமாவே சொல்கிறேன், அண்ணனோட சேர்ந்து நான் ஆடினேன். செம்ம எனர்ஜி பயங்கரமாக. அண்ணன் ஏதோ ஃபேட்டாக இருக்காரு, அவர் வந்து ஆட மாட்டார் அப்பெல்லாம் நினச்சிடாதீங்க. நம்ம கூட டயர்ட் ஆகிடுவோம், அவர் ஆக மாட்டார். அண்ட் நெக்ஸ்ட்டு பழனி அண்ணா நிஷாக்கா 2 பேருமே வந்திருந்தாங்க. 2 பேருமே சூப்பராக காமெடி பண்ணி எல்லாரையும் செம்மையாக என்டர்டெயின் பண்ணாங்க. அண்ட் அடுத்து வந்து நானும் பாலாவும் வந்து டான்ஸ்லாம் ஆடினோம். பாடல்களுக்கெல்லாம் செம்ம ஜாலியாக இருந்தது. க்ரௌடு செம்மையாக சேர் பண்ணாங்க. சூப்பர்க்கா. ஒரு மிகப்பெரிய கைத்தறல், ஒரு பெரிய கைத்தறல் அனிதாக்கு ஆட போகிறாங்க. ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். அதாவது ரெஸ்லிங் பண்ண தெரியாத வடிவேல் சாரை நடுவில் இறக்கி விட்டு சிங்கம் களை இறங்கிருச்சுன்னு சொல்கிற மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் என்னை ஆட வச்சுட்டாங்க. ஜிமிக்கி கமல் பாட்டுக்கு தான் ஆடினேன். பட் ஆடியோ ரைட்ஸ்னால நான் வந்து போட முடியல. இதில் ஜாலியா நிறைய பேர் அனிதா கத்திட்டு இருந்தீங்களா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் லவ் யூ சொல்றீங்க. உங்க ஹஸ்பண்ட் கேமரா எடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு ஐ லவ் யூ சொல்லுங்க. உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? க்ரௌடு வந்து அவ்வளோ லவ் காட்டினாங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்குமே வந்து சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கன்னியாகுமரியிலேருந்து தான் வந்து மாலத்தீவில் இருக்காங்கன்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கன்னியாகுமரி மக்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸும் சேர்த்து சொல்லிக்கிறேன். அண்ட் எல்லாருமே ஸ்டேஜ் கிட்ட வந்தே வந்து லாஸ்ட் சாங்க்கு எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா எங்களுக்கு வந்து பவுன்சர்ஸ் தான் எங்களை ரொம்ப சேஃபாக வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க லாஸ்ட்டில். ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி பவுன்சர் பிரதர்ஸ் எல்லாருக்கும். அண்ட் க்ரௌட் செம்ம கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய லவ் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு அப்புறமா ரூமுக்கு வந்துட்டோம். எஸ், வெற்றிகரமா முடிச்சிட்டு வந்தாச்சு ஈவென்ட். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பி. கிரவுட் வந்து பயங்கர எனர்ஜெட்டிக். கிரவுட் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம். கிரவுட் எனர்ஜியே கடை தொம்மையா இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த கிரவுட் செம்மையா இருந்தாங்க. நிறைய பேர் கன்னியாகுமரியில இருந்து வந்திருந்தாங்க. நிறைய பேர் மேக்ஸிமம் மாலை கன்னியாகுமரி இந்த சவுத்லயே வரனால நிறைய பேர் வந்திருக்காங்க போல. நீங்க சப்போஸ் யாராவது கன்னியாகுமரினா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. செம்ம கிரவுட் நீங்க எல்லாருமே. செம்ம ரெஸ்பான்ஸ். அண்ட் வந்து நம்ம ஷோ ஆரம்பிக்கிறது வந்து 8 o'clock போல ஆரம்பிச்சோம். ஆனா அவங்க 6 o'clockல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் முடிக்கிற வரைக்கும் பயங்கர கடைசி சாங்னு சொல்லிட்டோம். கடைசி சாங்னு சொல்ல முன்னாடி 20 நிமிஷம் எல்லாருக்கும் நன்றி சொல்லி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்பயும் கலைஞ்சு போகவே இல்லை. அப்படியே பயங்கர வந்து அன்பு. எல்லார்கிட்டயும் வந்து போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற கிரௌடு. அனிதாக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ். அனிதா அனிதான்னு சொல்லி கத்த சூப்பர் சூப்பர் நல்லபடியா முடிஞ்சது. ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்? முதல்ல இப்ப ரெஸ்ட் எடுக்கணும். நிறைய நேரம் நின்னுட்டே இருந்தேன். டான்ஸ் ஆடி. ஆமா, டான்ஸ் எல்லாம் பயங்கரம். கிட்டத்தட்ட ஒரு 2 பாட்டுக்கு ஃபுல் பாட்டுக்கு ஆடி. ஓகே, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் அடுத்து. கைஸ், இன்னைக்கு வந்து ஈவெண்ட் முடிச்ச மறுநாள். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்நார்க்கெலிங் சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி. இது வந்து ஸ்நார்க்கெலிங்கா டால்பின் வாட்சிங்கான்னு தெரியல. அப்படியா? ஓகே ஓகே. ஸோ ஸ்நார்க்கெலிங்க்கு திங்ஸ் எல்லாமே எடுத்து போட்டில் வைக்கிறாங்க. இந்த போட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. உள்ளே பாத்ரூம் இருக்குது. எதுன்னு கண்டுபிடிங்க. பாத்ரூம் இதுதான். இங்கே பாருங்க, ஒரு சின்ன வட்டம் கட்டம் மாதிரி இருக்கா, அது உள்ளே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். நல்லா கீழே இறக்குன மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். அதில் இறங்கினா அண்டர் கிரவுண்டில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும். எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ நம்ம டீம்லேருந்து அந்த பக்கம் ஸ்ரீகாந்த் தேவாண்ணா எல்லாருமே அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. ஒன்று ஒன்றா வருவாங்க. எஸ், வாங்க போகலாம். நம்மளோட கியர்லாம் வந்து இந்த ஹாய். ஸோ இந்த டீம் வந்து நம்மளோட கியர், அதாவது ஸ்நார்க்கெலிங் பண்ணக்கூடிய அந்த கியர்லாம் எடுத்து உள்ளே வச்சு ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு இருக்காங்க.
a small short briefing about this trip. This trip we call adventure trip. It will be including sandbank, local island, lunch, snorkeling and dolphin cruise. First we will go from here to the sandbank. It takes around 30 to 40 minutes to reach there. Wow. To the sandbank we have to go by the walking in the water. It will be very shallow area. Okay? Wow. If you far we will park the boat, then we have to go by the water. கைஸ் கைடு சொல்லும் போது கூட நம்பல, ஆனால் நிஜமாவே வந்து நெஞ்சளவு தண்ணியில் தான் நம்ம நடந்து போகணும் இந்த இடத்துக்கு. இப்போ வந்து நம்ம சாண்ட் பேங்க்குக்கு வந்திருக்கோம் டால்ஃபின் பார்த்து முடிச்சுட்டு. ஸோ இது சாண்ட் பேங்க்னா எப்படின்னா ஒரு சின்ன ஐலண்ட் மாதிரி, அதாவது ரொம்ப குட்டி குளுண்டு தான், நம்மளை சுற்றி கொஞ்சம் தூரம் லேண்ட், அவ்வளோதான். அந்த பக்கம்லாம் வாட்டர் விழா தெரியுது, அதெல்லாம் அடுத்தடுத்து ரிசார்ட்டோடது. ஸோ இந்த இடத்துல நின்று நம்ம வந்து பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்காக வருது. இங்கே ட்ரோனில் வந்து பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம், $15 கொடுத்தா. வாட்டர் வந்து பயங்கர க்ளீனாக, செம க்ளீனாக இருக்குதுங்க. உள்ள கால் இருக்கிறதே தெரில, அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. இப்போ நம்மளோட போட் அங்கே இருக்குது, அதுக்கு நம்ம வாக் பண்ணி போகிறோம். கொஞ்சம் நல்லா முழுகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து விதவிதமான ஸ்டோன்ஸ் நிறையா இருக்குது. நான் பார்க்க உங்களுக்கு காட்டுறேன். எல்லோ கலரில் இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது. இதெல்லாம் வந்து கோரல் ரீஃப்ஸ் நினைக்கிறேன். மஞ்சளாக இருக்குது பார்க்க, அந்த பாசியும் அந்த வெள்ளையும் கலந்து மஞ்சளாக தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோரல் ரீஃப் இருக்குது. பயங்கர சாஃப்டாக வெல்வெட்டியாக இருக்குது, வெல்வெட் மாதிரியே இருக்குங்க. அப்படியே சாஃப்டாக இருக்குது, ஸ்லைம் மாதிரியே இருக்குது. இது ஒரு டைப்பு. என்னை கூட்டிகிட்டு வந்ததே மறந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கான் பாருங்க. நான் கூட வந்தேங்கிறதே அவன் ஞாபகம் இருக்காங்கிறதே தெரியல. நான் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு ஜூம் போட்டு காட்டியிருக்கேன் அவன் போகிறது. இங்கே பாருங்க எவ்வளோ தூரத்தில் போகிறான்னு. பக்கி இந்த பக்கம் ஃபுல்லாக செடிகள் இருக்கு, தண்ணிக்குள்ள விட்டு எடுக்க முடியாது. நல்லா ஃப்ரெஷ் செடி, லைட் கிரீன் கலரில் இருக்கு. இப்போதான் ஞாபகம் வந்திருக்கு, ஆஹா விட்டுட்டு வந்துட்டோமேன்ட்டு. இப்போ நின்று வான்ட்டு இருக்கோம். லைட்டாக பண்ணோம், அவ்வளோதான். இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஈக்குவலாக பண்ணோம். இங்கே ஒன்று அங்கே ஒன்று, அவ்வளோதான். லேடிஸ் மட்டும் தான் போட்டு விடாரு போலடா, ஜென்ஸுக்குலாம் கையில கொடுத்துட்டு போயிட்டு விழுந்து போட்டாரு. கைஸ் எஸ் ஸ்னார்க்கலிங்க்கு வந்து நாங்கள் இறங்க போகிறது மொமெண்ட் அது. ஸோ இது வந்து திருக்க மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பட்டப்பட்டியாக பெருசாக பெட்டு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல கேதர் பண்ணுறதுக்கு அந்த கைடு வந்து இறங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களை இறக்குனாங்க. ஸோ பாருங்கள் நான் இறங்கிட்டேன் உள்ள. ஃபஸ்ட்டு பார்க்க தைரியம் மாதிரி இருக்கும், ஆனால் நான் சுத்தமாக தைரியமாக இல்லை. ஃபஸ்ட்டு ரீசனே பிரபா வந்து லைஃப் ஜாக்கெட் போடாமல் உள்ளே இருந்தான். அவன் நல்லா டீப் வரைக்கும் போகணுன்னு நான் அதை கவனிக்கல. அதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ரெண்டாவது அந்த திருக்க மீன் செம்ம பெருசாக பெட்டாக இருந்தது. அப்படியே அதோட வால் அவ்வளோ பெருசு இருந்தது. குழன்னு மேலே வந்து பட்டது. எனக்கு தாங்க முடியல பயம். நல்லா கத்திட்டேன் நான். நான் கொஞ்ச நேரம் பேசாமல் அந்த கடல் சவுண்டோட இந்த விஷுவல்ஸ் காட்டுறேன் பாருங்கள்.
கைஸ் வேறு லெவலில் இருந்த அந்த விஷுவல் ஏதோ வேற ஒரு உலகத்துக்குள்ளே போய் எட்டி பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இங்கே தனியாக ஸ்விம் பண்ணிவிட்டு லைஃப் ஜாக்கெட் போடாமே ஒருத்தர் ஜாலியாக ஸ்விம் பண்ணுறாரே, அது வேறு யாரும் இல்லை பிரபாதா. இவனால தான் நான் ரொம்ப பயந்ததே, இப்படி இறங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அவனையும் ஏதாவது மீன் எதாவது பண்ணிடுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிடுச்சு. லைஃப் ஜாக்கெட் இருந்தாவது மிதந்து எங்கேயாவது தப்பிச்சுக்கலாம். ஸோ இதனாலே நான் ரொம்ப பேனிக் ஆகிட்டேன். அண்ட் என்ன மாதிரி நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. பப்புமா டயர் பிடிச்சிக்கோடா. மேஜர் ரீசன் நிறைய பேர் அட் அ டைம் ஸ்விம் பண்ணதுனால எல்லாருமே பயந்து பயந்து தத்தளிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ தண்ணி ரொம்ப அலையாகவே இருந்ததுனால அந்த ஒரு பேஷண்ட்டாக அதை வந்து பார்க்க முடியல. ஸோ நீங்கள் நல்லா தள்ளி போயிடுங்க. நீங்கள் ஸ்னார்க்கலிங் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப குரூப்பாக ஒரே இடத்துல பண்ணாதீங்க. ஒரு வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எந்த ஊருக்கு போனாலும் ஸ்னார்க்கலிங் அவைலபிள்னா தயவு செஞ்சு பண்ணிட்டு வந்துடுங்க. மால்தீவ்ஸில் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. சமடா சூப்பர். பப்பு வந்து ஜாக்கெட் எல்லாமே பண்ணிட்டடா டீப் சீல. ஏய் நல்லா நல்லா இது பண்ண பப்பு. நிறைய சால்ட் தலையெல்லாம் தேய் சால்ட் தண்ணி. கைஸ் ஸ்னார்க்கலிங் வந்து 10 செகண்டுக்கு ஒரு முறை நீங்கள் 2 உலகத்தை பார்க்குற மாதிரி கடலுக்குள்ளே நிசப்தம், பெரிய பெரிய மீன், அப்படி ஒரு விஷுவல் நீல கலரில், அப்படியே நீங்கள் தண்ணிக்கு மேலே வந்தீங்கன்னா காதில் அப்படியே நிறைய சத்தம், கசகசன்னு வானம், இப்படி 2 விஷுவல் அட் அ டைம் பார்க்கலாம். ஸ்னார்க்கலிங் வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் அங்கேருந்து நாங்கள் நைட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா மறுநாள் வந்து நாங்கள் மாஃபுஷ் ஐலாண்ட் போகிறோம். மாஃபுஷ் ஐலாண்ட் வந்து மால்தீவ்ஸோட ஒரு மஸ்ட்டு வாட்ச் ஒரு லோக்கல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லலாம். லோக்கல் ஐலாண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி லோக்கலாலாம் இருக்காதுங்க, அது வேறு லெவலில் இருக்கும் அந்த ஐலாண்டு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ இது வந்து நான் நாளைக்கு இந்த விலாகை போடுறேன், நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள். இன்னொன்று மாஃபுஷ் ஐலாண்ட் ரொம்ப ரொம்ப ரேட் கம்மி. நீங்கள் 60,000க்கு கப்பலாகவே போயிட்டு வந்துடலாம் மாஃபுஷ் ஐலாண்டு. சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்க சில இடம் பார்க்குறத விட நீங்கள் மால்தீவ்ஸ்க்கு இந்த மாஃபுஷ் ஐலாண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மியாக வரும். அந்த அளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வீடியோ தான் நாளைக்கு வரப்போகுது கைஸ். ஓகே கைஸ், பாய் பாய். இன்றைக்கி நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு மறக்காமல் பாருங்கள், சூப்பர் விஷயம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஈவெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஈவெண்ட் டீமுக்கும் நாங்களும் பாய் பாய் சொல்லிட்டோம். உங்களுக்கும் பாய் பாய்.